அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. தலைவர் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. மதத்தை வச்சுக்கிட்டு இங்கே ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த நிச்சயமாக அவங்களுடைய ஆசை தமிழ்நாட்டு மண்ணில் நிச்சயம் அது பலிக்காது. இது திராவிட மண், தமிழ் மண். நிச்சயமாக அதற்கு நம்முடைய அரசும் இடம் கொடுக்காது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இதை விரும்ப மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி திரு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு காரணம், நீதி அரசரை பற்றி தவறாக பேசியிருப்பது, ஜட்ஜ்மெண்ட்டை குழப்பி பேசியிருப்பது, நீதி அரசர்களுடைய மாண்பை ஒரு சட்டத்துறை அமைச்சரே அதை தவறாக வழிநடத்தியிருக்கிறாங்க. இல்லை, அதை வந்துடுறேன். ஸோ ரகுபதி அவங்க ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய ப்ரெஸ் மீட்டே அது கண்டெம்ட் ப்ரெஸ் மீட். அது ஏன்னா தவறான தகவலை சட்ட அமைச்சராக உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் குமரகுரு அவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர். ஸோ ஏன்னா ரகுபதி அவர்களுக்கு தெரியணும், பொறுப்பில் இருந்து கொண்டு பொய்யை சொல்லக்கூடாது. மிச்ச துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்வது ஒரு பக்கம், நீங்கள் கேட்டுக்கண்ணா, நாங்கள் சொல்கிறதையும் நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இதில் எங்கே தவறுன்னு நீங்கள் சுட்டி காட்டுங்கண்ணா. நீதியரசர் அவங்க சொல்கிறாங்க, மலை உச்சியின் மீது கிடையாது, உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு மலையில் இருக்கக்கூடிய உச்சியில் தர்கா இருக்குது. அவரே பர்சனலாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த ரிட் பெட்டிஷன் அட்மிட் ஆன உடனே அவர் நடந்து போகிறாரு, எல்லாத்தையும் கூட வர சொல்கிறாரு. நீதியரசர் போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகாமல் தீர்ப்பு கொடுக்கல, ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 நீதிமன்றத்தை குறை சொல்வது, நீதியரசரை குறை சொல்வது, திரும்ப திரும்ப இதே வேலையை செய்கிறாங்கன்னா எப்படி? இப்போ தான் பார்த்தோம், இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ண உடனே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் பார்த்தீங்க, இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம், மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர்களாக யார் வர வேண்டும் என்கின்ற ரெக்கமெண்டேஷனை மாநில அரசு இந்திய அரசியல் வரலாற்றில் முதல்ல திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்போ என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜு தான் வரணும், பிடிக்காத ஜட்ஜு வந்தால் கேள்வி கேட்பீங்க. நீங்கள் போடுற ஜட்ஜு தான் வரணும். நிறைய நீதியரசர்கள், நாங்கள் எந்த நீதியரசர்களுமே தவறாக சொல்லலை, இதற்கு முன்பு திமுக கட்சியில் இருந்தவங்க அப்பா இருந்தவங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அது ஒரு ப்ராசஸில் வந்திருக்கிறாங்க, கொலிஜியத்தில் வந்திருக்கிறாங்க. மாநில அரசு ஏற்றுக்கிட்டாங்க, மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் எங்கேயுமே கேள்வி கேட்கலையே. ஆனால் முதல் முறையாக கேள்வி கேட்டு தெரியப்படுத்துகிறாங்கன்னா நீதிமன்றத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தெளிவுபடுத்தும். சரி, சார், ஒரு மூத்த ஆசிரியர், நீங்கள் பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வெட்கத்தையெல்லாம் விட்டு அடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நீதிபதிக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஜமாத் மக்களை வர சொல்கிறாங்க, பேரணி போகணுங்கிறாங்க, போஸ்ட் அடித்து ஒட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் நீதிமன்றத்திற்கு முற்றுகை போராட்டம் கால் பண்ணியிருந்தாங்க 4ஆம் தேதி. யாராச்சும் கைது பண்ணாங்களா? ஒரு நபரை கைது பண்ணியிருக்கிறாங்களா? சொன்னவங்களை கைது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டால் கைது. இதுலேருந்து என்ன சொல்லுது? இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு மதமாக இருந்தால் ஒரு நியாயம். மிக தெளிவு. நீதிபதி அவர்கள் ஒரு நீதிபதி இல்லை சார், ஜிஆர் சுவாமிநாதன் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதி ஊர்ஜிதம் செய்கிறாங்க. அப்படி சொல்லியும் கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறாங்கன்னா தாஜா மத அரசியல் கையில் எடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு மைனாரிட்டி வாக்குகளை அப்படியே லட்டு மாதிரி சிந்தாமல் செதறாமல் திமுக எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களுமே அதை விரும்பலை. தேவையில்லாமல், ஏன் தர்காவே பெட்டிஷன் இல்லையல்லங்க சார், 3ஆம் தேதி தர்கா வரல, 4ஆம் தேதி தர்கா வரல, இன்றைக்கி தான் தர்கா வந்திருக்கிறாங்க. வெறும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்து கோவிலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஈவோவை தூண்டி விட்டு இந்த கபட நாடகத்தை போடுறாங்க. அதனால் மைனாரிட்டியும் இதை ரசிக்கலை, மெஜாரிட்டியும் ரசிக்கலை. கடைசியில் அப்பம் தின்ன குரங்கு 2 அப்பத்தை தின்ன மாதிரி எந்த ஓட்டும் வரப்போகிறதில்ல. நடுத்தெருவில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க போகிறாங்க. 2026 தேர்தல் ஊர்ஜிதம் செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியோடு வெற்றி பெறும். அந்த தீபம் ஏற்றக்கூடிய வழக்கை எப்போ நிறுத்தப்பட்டுச்சு? தர்காங்கிற கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகா, இல்ல பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்தப்ப அந்த மேலெல்லாம் விளக்கு ஏற்றக்கூடாது, குண்டு வீசிவாங்க வெளிநாட்டு மாநிலங்கள் இருக்குல்ல 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னதுனால நிறுத்துறாங்களா? எந்த காலகட்டத்தில்? ஆனால் இந்த நீதியரசருடைய தீர்ப்போ இதற்கு முன்பு இருந்த தீர்ப்புகளோ சரியா எந்த ஆண்டில் நிறுத்தினாங்க அப்படின்னு எந்த தீர்ப்பிலும் இல்லைங்க. 1920 தீர்ப்புலேருந்து கூட இல்லை. 1920லும் தீபத்தூண் இருந்துச்சு.
1920 தீர்ப்பில் யாருக்கு எது சொந்தம் அப்படிங்கிறது அந்த தீர்ப்புங்கண்ணா. ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவர்களுடைய பேச்சை வச்சு நாங்கள் சொல்கிறோம், இது சராசரியாக 1920 காலகட்டத்திலிருந்து ஏற்றப்படவில்லை அப்படிங்கிறது அவங்க கருத்து. அப்படின்னா 105 வருஷம், 105 இயர்ஸ். அவங்க இன்னைக்கு பேச்சு வழக்காத்தான் சொல்கிறாங்க, எங்கேயுமே ரெக்கார்டட் டாக்குமெண்டட் இந்த ஆண்டு நிறுத்தினோம், இந்த ஆண்டு உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு நாங்கள் கொண்டு வந்தது எங்கேயுமே கிடையாது. இன்னொரு காரணம் என்னென்னா, இதில் பெட்டிஷனர் சொல்கிறாங்க மோட்ச தீபம் தான் உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்தில் மோட்ச தீபம் தான் ஒரு காலத்தில் ஏற்றப்பட்டிருந்தது, கார்த்திகை தீபம் என்பது எப்பொழுதுமே தீபத்தூணில் இருந்துச்சு. எப்போ அது நிறுத்தப்பட்டதோ மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஒன்றா வருது, அதே ஆகம சாஸ்திரத்தின்படி தவறுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். அதனால் இன்றைக்கி தீர்ப்பு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதற்கு முன்பு இருந்த நடைமுறையை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி மாநில அரசு அவங்க கையில் ரெக்கார்ட் இருக்குது, அவங்க கையில் என்டோமெண்ட் ரெக்கார்ட் இருக்குது, அவங்க கையில் ஈஓ இருக்கிறாங்க. ஈஓ வந்து 3ஆம் தேதி 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது, 1ஆம் தேதி தீர்ப்பு வந்து 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜை மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரியில் ஃபைல் பண்ணுறாரு. அதையும் நீதிபதி சுட்டி காட்டுறாங்க. ஒப்புக்கு சப்பானியாக ஈஓ வந்து ஒரு பேஜை ஃபைல் பண்ணிவிட்டு ஓடிட்டார், அதுவும் இன்அட்மிசிபிள். ஸோ ஈஓவை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தா 2ஆம் தேதி அப்ஜெக்ட் பண்ணும், போய் ஒரு பேப்பர் கொடுத்து வந்துட்டார், எந்த வித சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லை. அப்படி தான் இன்றைக்கி ஈஓ இருக்கிறாங்க. அதனால் திரும்பவும் நாங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வலியுறுத்துகின்றோம், நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கிரவுண்டில் இருக்கிறீங்க, நீங்கள் கிரவுண்டில் போய் பார்ப்பீங்க, இது மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இல்லை. கடந்த 5 நாட்களாக யாராவது இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறாங்களா? இல்லை. பொது சொத்தை சேதப்படுத்தினாங்களா? இல்லை. காவல்துறை தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட ஒபே பண்ணாங்களா? ஆமாம். 144 சிஆர்பிசியே பொய், அதை ஏற்றுக்கிட்டு திரும்பி வந்தாங்களா? உண்மை. நேற்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணன், ராஜா அண்ணன், நம்ம தொண்டர்களை கைது பண்ணுறதற்கு காவல்துறைக்கு அனுமதி இருக்கா? இல்லை. ஏன்னா நேற்று 144 இல்லை. இத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திமுக எங்களை பார்த்து நாங்கள் தவறு செய்கிறோன்னு சொல்கிறது எப்படி பொறுத்துக்க முடியுங்க? அண்ணே 1ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு, 3ஆம் தேதி 6:05க்கு தீபத்தை விட்டுருந்தாங்கன்னா எல்லா ஃப்ளைட்டும் மதுரையில் இறங்கியிருக்கும், எல்லா இன்வெஸ்டரும் வந்திருப்பாங்க. யார் பிரச்சனை ஏற்படுத்தினது? 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபத்தை ஏற்றுங்கன்னு சொன்ன பிறகு நான் ஏற்ற மாட்டேன் என்று சொன்னவர் பிரச்சனையை உருவாக்குனாரா, இல்லை நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு வீதிக்கு வந்தவங்க பிரச்சனையை உருவாக்குனாங்களா? ஸோ எல்லோருக்குமே தெளிவாக தெரியும், நீதிமன்றம் சொன்னதை கேட்க மாட்டோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லைங்கண்ணா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மதுரை இன்வெஸ்டர் சமிட்டுக்கு யாரும் வரமாட்டோம் என்று சொல்லியிருப்பாங்க போல, அதனால் அதை திசை திருப்புவதற்காக அவங்களே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். நீ முதலீட்டாளர் சமிட் நல்லா நடத்தணும்னு திமுக அரசு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையை வளர விடுறாங்க. தீர்ப்பு வந்துச்சு, 3ஆம் தேதி தீபத்தை ஏற்றுறதுக்கு போலீஸ் 2 பேர்த்த கூட அனுப்பிச்சிருப்பாங்களேன்னா, அதுவும் 10 பேர் மட்டும் வாங்கினா எதுக்கு அத்தனை பேர் போகிறாங்க? 10 பேர் தான் போகிறாங்க. இல்லைப்பா பெட்டிஷனர் மட்டும் 6 பேர் வாங்கப்பான்னு கமிஷனர் சொல்லியிருந்தால் 6 பேர் மட்டும் போக போகிறாங்க. அதுவும் சொல்லலை. அதில் ஆச்சரியம் பாருங்கள், ராம ரவிக்குமார் அவர்கள் கமிஷனர் சொல்கிறாங்க, ஐயா 144 போட்டிங்க, ஆனால் 144ல் 3 பேர் போகிறதுக்கு அனுமதி இருக்குல்ல. கமிஷனர் முழிக்கிறார், இதான புதுசாக இருக்கேன், 3 பேர்த்தையும் விட மாட்டேன்னா தப்பு செஞ்சது யார்? 144ல் 3 பேர் போகிறதுக்கு அனுமதி இருக்குல்லண்ணா. பிலோ 4 4க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது, 4 பேர். ஏன் அது 3ஐயும் அனுமதிக்கல, 4ஐயும் அனுமதிக்கல? 144 போட்ட பிறகு 163 BNSS 3 பேர் அனுமதிச்சிருக்கலாமே, 3 பேர் போய் தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்களே. அங்கே இருக்கக்கூடிய 1000 பேரும் போக வேண்டும் என்று சொல்லலிங்கண்ணா. 3 பேர் போனாலும் எங்களுக்கு சம்மதம் தான். அதையும் விடாமல் இன்னைக்கு கலவரத்தை ஏற்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருமே பெரிய அளவில் வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த கேஸை நிற்காதுங்கண்ணா, அது இல்லீகல் கேஸுங்கண்ணா. அதனால தான் அவங்களுக்கே தெரியும், மாநில தலைவரை கைது பண்ணாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, மண்டபத்தில் வச்சாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 10:30 மணிக்கு விட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கே தெரியும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது பண்ணீங்க. 144 நிலுவையில் இருக்கா? இல்லை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கு பொறுப்பு இருக்குது, போனார், எந்த ஆதாரத்தில் கைது பண்ணீங்க? என்ன அவர் வயலேட் பண்ணார்? என்ன செக்ஷனை வயலேட் பண்ணார்? எதுவுமே வயலேட் பண்ணல. பப்ளிக் ஆர்டருங்கிறது யார்? நீங்களே உருவாக்குறீங்க. பப்ளிக் ஆர்டரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதனால் இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவருடைய முகத்திரை மறுபடியும் கிளியும். இப்போவும் நம்முடைய கட்சி தலைவர்கள் எல்லோரும் பொறுமையாக தான் இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க. அதனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மத கலவரத்தை நாங்கள் உருவாக்கலை, திராவிட முன்னேற்ற கழகம்